Hello viewers, welcome to Pittu Kitchen. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன டிஷ் பாத்தீங்கன்னா மட்டன் கோலா. சோ அதுக்கான இன்கிரிடியன்ட்ஸ்லாம் என்னென்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நைஸா கட் பண்ணி வச்ச 150 கிராம் மட்டன், 150 கிராம் கடலை பருப்பு, 2 பெரிய சைஸ் வெங்காயம் நைஸா கட் பண்ணிக்கோங்க. பட்டை, கிராம்பு, 1 டீஸ்பூன் சோம்பு, 4 பச்சை மிளகாய் நைஸா கட் பண்ணிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 முட்டை, 1 கையளவு கொத்தமல்லி, உப்பு தேவையான அளவு. அவ்வளோதான், இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் ஓவர். மட்டன் கோலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஒரு கடாயில் 2 கரண்டி ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் ஹீட் ஆனதும் 150 கிராம் கடலை பருப்பை ஆட் பண்ணி வாசம் வர வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. இப்போ 150 கிராம் மட்டன் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடுங்க. இது நல்லா வதங்கி வந்ததும் சோம்பு, பட்டை, கிராமை ஆட் பண்ணி வதக்கி விடுங்க. லாஸ்ட்டாக கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி வதக்கி விடுங்க. இப்போ இது எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றாமல் அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த ஒரு பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. தென் ஒரு பேஷனில் நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ கட் பண்ணி வச்ச வெங்காயம், பச்சை மிளகாய், மிளகாய்த்தூள், கொத்தமல்லி, 1 முட்டையை உடச்சி ஊற்றி இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் ஒரு ஸ்பியர் ஷேப்புக்கு உருட்டி வச்சுக்கோங்க. இது எல்லாத்தையும் எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துட்டிங்கன்னா டேஸ்டியான மட்டன் கோலா ரெடி. இந்த டிஷ்ஷை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.